ஸோ அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய கோவிட் சூழ்நிலை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக அதில் குறிப்பிட்டபடி அந்த ஐஹெச்ஐபி போர்ட்டல்ல தொடர்ந்து சூழ்நிலையை கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில் அரௌண்ட் ஒரு 10 to 15 கேசஸ் பர் டே அப்படிங்கிற அளவில் தொற்று ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த எல்லா தொற்றுமே ஒரு வீரியமற்ற தொற்று தான். ஸோ இதனால யாரும் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படவில்லை. எந்தவித மரணமும் இல்லை. நம்ம சொல்லப்போனா ஒரு ரொம்ப சிம்பிளான ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா தான் இருக்கு. ஸோ பொதுமக்கள் இத குறித்துன எந்த பயமும் வேண்டாம். ஸோ மேலும் இத கண்காணிக்கிறதோட மட்டும் இல்லாம, இதனோட சீக்வென்சிங் பண்ணியிருக்கோம். சீக்வென்சிங்னா என்னன்னா, ஏதாவது வேறுபட்ட இல்ல மாறுபட்ட வேரியன்ட் வருதா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக அந்த WGS அப்படின்றத பண்றோம். ஸோ கடந்த மாதங்கள்ல ஏற்பட்ட ஒரு 26 சாம்பிள்ல அந்த சிடி வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு 19 சாம்பிள் ஐடென்டிஃபை பண்ணி என்ஐவி பூனேக்கு அம்ச்சியும் என்ன மாதிரி வேரியன்ட் ஏதாவது வருதா அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுலயும் வந்து எந்தவித புது வேரியண்ட்டும் இல்லை. ஏற்கனவே உள்ள அந்த ஒமைக்ரான் வேரியண்ட்டும் அதனோட டிசண்டன்ஸ் தான் இப்போ இருக்கிறதா இருக்கு. ஸோ ஜேஎன் நாட் ஒன் நாட் 1.61 அப்படி இல்லை இந்த எல்எஃப் 7.9 ஒரு எல்எஃப் 7.1.2. ஸோ இது எல்லாமே வந்து ஒமைக்ரானோட டிசண்டன்ட் சப்லினியேஜ் தான். எல்லாமே ஒமைக்ரானோட வேரியன்ட் தான். ஸோ இது எந்தவித புதிய பாதிப்புகளோ இல்ல வீரியமான முறையிலான இன்ஃபெக்ஷனோ வரல. எல்லா தொற்றுக்களுமே ரொம்ப சிம்பிளான இன்ஃபெக்ஷன்ஸ். அட்மிஷனுக்கு கூட தேவையில்லாத நிலைமையில் தான் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம இந்த கோவிட் தொற்று குறித்த தேவையில்லாத அச்சம் வேண்டாம். நம்ம வந்து இத ஒரு அறிவியல் ரீதியாக தான் இத அணுகணும். ஸோ இந்த சூழ்நிலையில தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். இப்போ பொதுமக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாருக்கேனும் இந்த கோவிட் தொற்று குறித்த ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, பர்ட்டிகுலரா ஒரு இணை நோய் உள்ளவர்களோ, முதியவர்களோ இருந்தா, உடனுக்குடன் நீங்க ஹாஸ்பிட்டல் அணுகணும். ஸோ இத தவிர எந்தவித எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டும் எடுக்க வேண்டாம். ஸோ அது இல்லாம தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹேண்ட் ஹைஜீன், அந்த ரெஸ்பிரேட்டரி இருமும்போதும், தும்பும்போதும் அந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி எட்டிக். ஸோ இத மட்டும் மெயின்டெயின் பண்ணா போறோம். இது சிம்பிளா சொல்லணும்னா, வி ஷுட் பி விஜிலன்ட். There is no need for panic and there is no need for any additional restriction இந்த சூழ்நிலை. ஏதாவது எச்சரிக்கையா இருக்கணும். தேவையற்ற அச்சம் பட வேண்டிய அவசியமே இல்லை. கூடுதலாக நீங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணுமான்ற சூழ்நிலையும் இன்னைக்கு இல்லை. ஸோ அதனால நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போதுமான அளவுக்கு சுகாதார கட்டமைப்புகள் இருக்கு. தொடர்ந்து சூழ்நிலைகளை கண்காணிச்சுட்டு இருக்கோம். தேவைப்படும் போது உரிய முறையில் முழுமையான தகவல் அளிக்கப்படும். அதுவரையில் பொதுமக்கள் இந்த கோவிட் குறித்த எந்தவித அச்சமும் தேவையில்லை. இப்போதைக்கு சர்க்குலேட் ஆயிருக்க வைரஸ் வந்து அந்த ஒமைக்ரானோட டிசண்டன்ஸ் தான். ஸோ இது எந்தவித வீரியமான தொற்றையும் உருவாக்கவில்லை. இன்றைய சூழ்நிலையில எந்தவித அட்மிஷனும் இல்லை. அண்டு ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 தொற்று நமக்கு ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நார்மலான சூழ்நிலை தான். ஸோ பொதுமக்கள் தேவையில்லாமல் அச்சப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.